சக்திவேல் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா தேனிக்கிட்ட வந்து தென்னரசு வந்து இந்த மாதிரி நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை நினச்சி தேனு ரொம்பவே பயந்துட்டு இருப்பாங்க. உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் அவன் உன்னை ஏமாற்றிட்டு போயிருக்காமா, உன்னோட மனசு வந்து இலகுன மனசு, நீ எது சொன்னாலும் நம்பிடுவ, நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிறனால உன்கிட்ட அவன் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான், நீ இதெல்லாம் நம்பி அவன் வீட்டுக்கு தனியாக போயிடாத, உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டான்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே தேனு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் தேனுக்கு மனசுக்குள்ளே அவருக்கு ஏதாவது ஆயிருமோ, தென்னரசு வந்து இறந்து போயிடுவானா சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் பார்த்திங்க அப்படின்னா தேனோட மனசில் இருக்குது. அதனால தேன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் உள்ள எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா நீ எதுக்கும் பயப்படாதமா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா தென்னரசு வந்து வேற ஒரு ஃபோன்லேருந்து கால் பண்ணி தேனிக்கிட்ட இந்த மாதிரி நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சக்திவேலும் காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்கள ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி ஒரு லாரியை வந்து பின்னாடி அமைச்சிருப்பாங்க. இந்த விஷயம் தென்னரசு தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சோடனே தென்னரசை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போவாங்க. இவங்க வந்தால் பிரச்சனையாயிருமே, இவங்க வரத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தென்னரசு வந்து யோசிக்கிறாங்க. அதனால் விஷம் கொடுக்குற மாதிரி வந்து விஷத்தை எடுத்து குடிச்சிடுறாங்க. அது உண்மையிலே ஒரிஜினல் விஷமாக இருந்தால் தென்னரசு உயிருக்கே ஆபத்து. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.